இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குறள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய குறள் அடக்கமுடைமைங்கிற அதிகாரத்திலிருந்து யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு அப்படிங்கிற குறள் பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயத்த நீங்கள் பத்திரமா காக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நாவை அதாவது பேசுகிறத காத்துக்கணும். அப்படி காத்துக்கல அப்படின்னா சொல் குற்றத்திற்கு ஆளாகி ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். நாவடக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு மொழி தெரியாத அறகுறையா மொழி தெரியும், ஒரு பாஷை கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அந்த ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க, அதில் ஊரில் இருக்கிற 4-5 பேர்கிட்டக்க நல்லா மொழி தெரிஞ்சவங்க கிட்டக்க நீங்கள் போய் பேசணும். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பாஷையுமே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்போ அந்த ஊரில் உள்ள பாஷை தான் பேசணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி பேசுவீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலையோடு எப்போவும் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் நாவடக்கம். எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசுவீங்க. அது போக அந்த தேவையான விஷயத்தையே இந்த மாதிரி பேசினா சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோடு பேசுவீங்க. ஏன்னா தப்பிதமாக பேசினா எல்லோரும் சிரிச்சிருவாங்க, நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, தேவைக்கு மட்டும்தான் வாயவே திறப்பீங்க. அப்படி தேவையான விஷயத்தையே இப்படி கேட்டால் சரியாக இருக்குமான்னு 2-3 தடவை மனசில் யோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பேசுவீங்க இல்லையா? அந்த தன்மைக்கு பேர் தான் நாவடக்கம். இந்த நாவடக்கத்தோடு எப்பயும் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சொல் குற்றம் இருக்கிறதுலே சொல் குற்றம் அப்படின்னா நீங்கள் பேசுறதுனால ஒரு குற்றத்துக்கு உண்டாகி, குற்றம்னா மாபெரும் தவறை தான் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெரிய தப்பு செஞ்சவங்களாகி துன்பத்திற்கு ஆளாகிறது அப்படிங்கிற நிலை எப்போ ஏற்படும் அப்படின்னா உங்களோட நாவை காக்காமல் இருந்தீங்கன்னா ஏற்படும். சொல்லுவாங்க இல்லையா, தவளை தன் வாயால் கெடும். அதாவது தவளை இங்கே தான் இருக்குன்னு அதை பிடிச்சி கொல்லணும்னு பிளான் பண்ணுறீங்க, தவளை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொல்லணும்னு பிளான் பண்ணுறீங்க. இல்லை பாம்பு தேடுது அப்படின்னா அது எதை வச்சு கண்டுபிடிக்கும் அப்படின்னா அது விடுற சத்தத்தை வச்சு தான். ஸோ தவளை வாயால் கெடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் மனிதர்களும் சரியான வகையில் பேசலை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய துன்பத்தில் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிறாரு. நிறைய பேர் திட்டையில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, வார்த்தையை அளந்து பேசுன்னு சொல்லிட்டு. அது திட்டுற வார்த்தையாக இல்லாமல் நார்மல் வார்த்தையாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை அளந்து பேசு அப்படின்னா கரெக்டாக தேவைன்னா மட்டும்தான் பேசணும், இது தேவையா அப்படின்னு யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்போ எப்பயுமே நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா எந்த குற்றத்திற்கும் ஆளாக மாட்டீர்கள். இந்த குறளில் வள்ளுவர் ஓரெழுத்து வார்த்தைகள் நிறைய உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. யா அப்படின்னா எதை எவை அப்படின்னு அர்த்தம். கா அப்படின்னா காக்க, நா அப்படின்னா நாக்கு. அப்போ யாகாவார் அப்படின்னா எதை காக்காவிட்டாலும், நா அப்படின்னா நாக்கு, காவாக்கால்னா இல்லை என்றால், சோகாப்பர்னா துன்பப்படுவர் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள்ல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால உங்கள் கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுற ஆளா, அப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈஸி டியூட்டோரியல்ஸ்க்கு புதிய வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கானை அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.